ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருந்த ஒரு சில கமெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நம்ம சீக்கிரமே மேக் பண்ணி போட்டுடலாம். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, ஹைப் மானிட்டைசேஷன் ஆன சேனல்களுக்கு மட்டும்தான் ஹைப் ஆப்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், மானிட்டைசேஷன் ஆன சேனல்களுக்கு மட்டும்தான் ஹைப் ஆப்ஷன் கொடுப்பாங்க. யூடியூப்பில் ஹைப் பாயிண்ட் கொடுக்கறதுக்கானது. கொலாபரேஷன் வீடியோ போட்டால் வியூஸு வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. 100% ஷுவராக கொலாபரேஷன் வீடியோ போட்டிங்கன்னா மானிட்டைசேஷனுக்கான வாட்ச் ஹவர்ஸில் வியூஸு அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. யூடியூப் சேனலில் வெரிஃபிகேஷன் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து தான் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். உங்களுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி அதில் மேனேஜ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வெரிஃபிகேஷன் பண்ண நம்பரும் சேஞ்ச் ஆகிரும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா? இதை பற்றின எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருச்சு, ஆனால் டேக் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சேனல் மானிட்டைசேஷன் ஆனாலும் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிங்கன்னா தான் அந்த டேக் ப்ராடக்ட்டுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். ஏன்னா மானிட்டைசேஷனுங்கிறது 1000 சப்ஸ்கிரைபர்லேயே நமக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிரும். ஓகே, ஃபேஸ்புக் வீடியோவுக்கு காப்பி ரைட் வருமானு கேட்டிருக்காங்க. 100% காப்பி ரைட் இஷ்யூ வரும். ஃபேஸ்புக்லேயும் காப்பி ரைட் இஷ்யூ வரும். கொலாப் வீடியோ மானிட்டைசேஷன் ஆகுமா? கொலாபரேஷன் வீடியோ 100% மானிட்டைசேஷன் ஆகும். வாய்ஸ் இல்லாமல் வீடியோ போட்டால் மானிட்டைசேஷன் ஆகுமா? 100% ஷுவராக வாய்ஸ் இல்லாமல் வீடியோ போட்டிங்கன்னா மானிட்டைசேஷன் ஆகும். ஓகேங்களா? தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணால் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ அதற்கான ஆப்ஷன் யூடியூபே கொடுத்துட்டாங்க. நீங்கள் தம்ப்நெயில் வியூஸ் போகலை அப்படின்னா தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வியூஸ் போகும். இப்போ அதற்கான ஆப்ஷன் தான் யூடியூபே கொடுத்துட்டாங்க. 3 தம்ப்நெயில் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 3 தம்ப்நெயில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணிங்கன்னா அது எது பெஸ்ட்டு தம்ப்நெயிலோ அதுவே ஷோ ஆகி அதுவே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸ்ட்ரைக்கு வந்தால் வியூஸ் போகாதா? ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ நம்ம சேனலுக்கு வந்துருச்சு அப்படின்னா வியூஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு கடைசி விஷயமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். டிஸ்பிளேயில் நான் ஒரு சேனலோட நேம் போடுறேன். அந்த சேனலை சர்ச் பண்ணி அந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலை ஆரம்பித்தது ரொம்ப வருஷமாகிடுச்சு. ப்ளஸ் வீடியோ போட ஆரம்பித்தது கடந்த ஒரு 15 நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சேனலோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த சேனலை போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னெலாம் சொல்லலை, சப்போர்ட் பண்ணுங்கன்னெலாம் சொல்லலை. ஜஸ்ட்டு உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சேனலோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளார அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் சர்வீஸ் தேவைப்பட்டாலோ, ஆட்சன்ஸ் எது இஷ்யூஸ் இருந்தாலோ, ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், மற்றபடி A to Z எது தேவைப்பட்டாலும் 80 56 11 80 43 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.